ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 ரோசஸ் ஸ்டோரி. கீதா, சீதா, ராதா 3 பேரும் தான் நம்ம கதையோட கதாநாயகிகள். இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் பிறந்து வளர்ந்த பெண்கள். ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான குடும்பம், ஏழ்மையான குடும்பமும் கூட. இப்படி இருக்கும்போது கீதாவுக்கும் ராதாவுக்கும் அதே மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள் மேலே காதல் வருது. அவங்க தான் நம்ம கதையோட நாயகர்கள். இவங்களும் பார்த்திங்கன்னா சேம் 3 பேர் ஒட்டுக்கா பிறந்தவங்க. ஸோ அவங்க பேர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ராம், கோபால், ராஜன். இவங்க 3 பேரும் ஒட்டுக்கா வளர்ந்தவங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க கல்யாணத்தை வீட்டில் பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ இவங்க கீதாவுக்கும் ராதாவுக்கும் ராஜனையும் கோபாலையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ மூத்த மகனான ராமுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆகாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இடையில ஒரு விவாதம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, சரி இவங்க 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, அதனால் இவங்களுக்குமே திருமணம் பண்ணிடலாம். 2 மூத்த மகன்களையும் மகளையும் விட்டுட்டு நம்ம எப்படி இளைய மகள்களுக்கு திருமணம் செய்கிறதுன்னு சொல்லி ராமையும் சீதாவையும் இப்படியும் திருமணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க. மற்றவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ராமுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களால இயல்பாக இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா, அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் ராமுடைய அம்மா சீதாவுக்கு ராமோட குணங்களை பற்றி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ராம் ரொம்ப பொசசிவாக இருப்பார். அவர் ரொம்ப நாங்கள் செல்லம் கொடுத்து வளர்த்திட்டோம், அதனால் அவர் கொஞ்சம் முரடன் மாதிரி இருப்பார் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க. ஆனால் என்னோடய பையனை மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்க முடியாது. அவன் பாசத்தை காமிக்கிறதா இருந்தாலும் சரி, கோபத்தை காமிக்கிறதா இருந்தாலும் அதிகப்படியாக அவன் காமிப்பான். இடம் பொருள் ஏவல் பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சொல்கிறாங்க. சீதாவும் என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போ அவங்க 2 பேரும் அவங்களுடைய அறைக்கு சென்றாலும் சீதா மேலே எப்போவுமே ராம் கோவமாக திட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு தன்னோட அறையை மற்றவங்க ஷேர் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. இப்படியே இருக்கும்போது சீதா ஒவ்வொரு டைமும் அழுதுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் கிச்சனுக்கு போய் தேவையான வேலையெல்லாமே செய்ய ஆரம்பித்தா. இருந்தாலும் ராமுக்கு எதுலேயுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் ரொம்ப வெறுப்பாகவே இருந்தார். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தங்கச்சிங்க 2 பேரும் அக்காவுக்கு நம்மளால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் சீதா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கை மாறும் கொஞ்ச நாள் அப்படின்னு. எங்களால் தான் இந்த மாதிரி ஒரு முரடன் கையில் நீ மாட்டிட்டக்கா, எங்களை மன்னிச்சிருன்னு அவங்க 2 பேருமே இவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருந்தாங்க. பட் இருந்தாலும் சீதாவுக்கும் அந்த எண்ணம் தோன்றினாலும் இருந்தாலும் போக போக சரியாயிடும் அப்படின்னே சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி தருணத்தில் எல்லாருமே கோவிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்துச்சு. ஏன்னா 3 பசங்களுக்கும் திருமணம் முடிஞ்சால் கண்டிப்பாக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறத அவங்க அம்மா வேண்டியிருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ராம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. அதனால் சீதா போகக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் சீதா ராம் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏன்னா கொஞ்சம் சீதாவுக்கு பயமும் இருந்தது. என்ன பண்ண போகிறாரு, தனியாக இருக்கிற டைமில் இவரை எப்படி சமாளிக்க போகிறோம், ஏதாவது ஒன்றுனா நம்மளை அடிச்சிடுவார், இல்லை நம்மளை ரொம்ப ஹார்ஷாக பேசிடுவாருங்கிற பயம் அவளுக்கு இருந்துகிட்டே இருந்தது. இப்படியே போயிட்டுருக்கும்போது ராமுக்கு திடீர்னு அந்த டைமில் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்போ சீதா ரொம்ப கேர் பண்ணி கவனிக்க ஆரம்பிக்கும்போது தான் சீதா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ராமுக்கு வர ஆரம்பிக்குது. அப்படியே மெல்ல மெல்ல சீதா பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் நோட் பண்ண ஆரம்பிக்கும்போது அவருக்கும் சீதாவை பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன் ராம் இவ்வளோ பெண்களை வெறுக்கிறாரு அப்படின்னு யோசிக்கும்போது தன்னுடைய நண்பர் ஒரு பெண்ணினால் காதலிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு மனமுடிந்து இறந்து போனதை நினச்சி அவருக்கு பெண்கள் மேலே காதலோ ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் அவர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அம்மாக்கிட்டேயே அவங்க அம்மா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவர் பேசிகிட்டு இருந்திருக்காரு. இருந்தாலும் இப்போ சீதாவோட ஒவ்வொரு குணத்தையும் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அவருக்கு வெளியே ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்போ ரொம்ப முடியலனாலும் சீதா அவனுக்காக சப்போர்ட்டிவாக இருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுட்டு பிஸ்னஸ் மீட்டிங்கில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்போது தான் இவ்வளோ தூரம் படிச்சிருக்காளா, இவ்வளோ டேலண்டடாக பொண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு
இம்ப்ரெஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப வியக்கிறான். ரொம்ப வந்து அவனை அறியாமையே லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலும் அவளை வந்து அவனோட ஈகோ வந்து தடுக்குது. அவகிட்ட வந்து பாராட்டுறதுக்கு ஒத்துக்கவே வரல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து வந்து சீதாவுக்கு திடீர்னு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அப்போ தான் வந்து ராம வந்து ரொம்ப பயந்து போயிடுறாரு. சீதா வந்து ரொம்பவே கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்போ அவர் போய் ரொம்ப அழுதுட்டு அவளுக்காக ஃபீல் பண்ணுறாரு. சீதா, இவ்வளோ நாள் வந்து நான் பெண்கள்லாம் தப்பானவங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து உன்னோட அன்பு கிடைச்சதுக்கப்புறம் தான் எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதை வந்து உன்கிட்ட சொல்லாமல் என்னோடய ஈகோ தடுத்துருச்சு சீதா. நீ தான் எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு. எனக்காக நீ திரும்பி வரணும் சீதா. கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். நம்மளோட தம்பி தங்கச்சிகள்லாம் எப்படியெல்லாம் குழந்தை பிறந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க, அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ரொம்ப அழுகிறாரு. அவளும் கண்ணை திறந்து அவருக்காக வரா. 2 பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடு இந்த கதை வந்து முடியுது. இந்த மாதிரி கதை வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.